ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். போகட்டும் எனக்கு அருமையானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவர், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவராகிய கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை விதமாக சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் படிப்புக்கு தடை இருக்குது, முன்னேற்றத்துக்கு தடை இருக்குது, ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்குது. ஐயா, வீடு கட்டுறதுக்கு தடையாக இருக்குயா, வெளிநாட்டுக்கு சில தடையாக இருக்குது, கப்பல் வேலைக்கு தடையாக இருக்குது, கையின் பியாசங்களுக்கு தடையாக இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் தொடை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கல. இந்த தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் செய்ய நினைத்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான வாலிப மகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாய் ஜெபிக்கும்படியாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு லைன்ஸ்டோன் பரிசுத்த சகாய அன்னை ஆலயத்தில் நடக்கின்ற அந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருந்தாள். அவள் இவ்விதமாக சொன்னாள், நாங்கள் மிகவும் கஷ்டப்படுறோம், படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் படிக்க வைக்க என்னால் எங்கள் அப்பாவுக்கும் சூழ்நிலை இல்லை, சாதாரண வேலை பார்க்குறாங்க, எனக்கு பின்னாடியும் ஒரு தங்கச்சி இருக்கா, ஆனால் அங்கே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு நின்றாள். கர்த்தர் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில் தடைப்படாது என்று சொல்லி இந்த தடைகளுக்காய் ஜெபித்து, ஆண்டவரே மகள் மன விருப்பத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். சில வாரங்களுக்கு முன்னதாய், கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் என்று நினைக்கின்றேன், அவள் வந்தவள் விதமாய் சொன்னாள், கர்த்தரே எனக்கு படிப்பு காரியங்களை கரம் நீட்டி செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் வெளியூருக்கு செல்ல வேண்டும், மாலை வேளையிலே நான் கல்லூரி படிப்பிற்காக புறப்படுகிறேன், எனக்கு ஆஜ்ஜிவீங்கள் என்று வந்திருந்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உலகம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், நீ நம்பி இருக்கிற மனிதன் கைவிடலாம், ஆனால் கர்த்தரோ வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை ஒரு மனுஷன் தடுக்க முடியாது. அவங்க கண்ணுக்கு மத்தியில் தான் இதை செய்ய போகிறார். எந்த சத்துருக்கள் நீங்கள் அழிவார்கள் என்று காத்திருந்தார்களோ, எந்த சத்துருக்கள் நீங்கள் அழிய வேண்டும் சொல்லி புறம்பே தள்ளி இருந்தார்களோ, அவர்கள் கண்களுக்கு மத்தியில் உங்களை உயர்த்தும்படியா கர்த்தர் சில காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். என்றோ ஒரு நாளில் அல்ல, இன்றைக்கு செய்ய உங்களை அர்ப்பணியுங்க. எப்படி வாழ்க்கையில் பார்க்கிறோம், 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். 7 விதமான ஆசீர்வாதங்களை, மக்கள் செல்வத்தை கொடுத்தார், தங்க வெள்ளியை கொடுத்தார், எல்லாரும் அன்போடு கூட அவர்களை தேடி வரும்படியாக வைத்தார். இன்றைக்கு திகைத்து நிற்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். மகளே, மகனே, இதோ நான் உன் வாழ்க்கையில் என் கரத்தை நீட்டி, ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டி வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் உடைச்சிட்டேன். நான் செய்கிறத ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நீ படிச்சிருக்கல, அந்த படிப்புக்கேற்ற வேலையை நான் கொடுக்க போகிறேன், உனக்கு ஏற்ற வரனை கொடுக்க போகிறேன், உனக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன், என்னை நம்புவியான்னு சொல்லி ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறார். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் செய்த நினைச்சதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவா, நீ செய்ய நினைத்து தடைப்படாது. விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் வானத்தையும் பூமி உண்டாக்கின வல்ல தேவன் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடையெல்லாம் உடைக்கிறதுக்கு வந்திருக்க காரியம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வீராக. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செயலித்து தடைப்படாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிற வாழ்க்கையில் தகப்பனை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ பண்ணும். ஆசீர்வதிக்கும் ஏசு ரட்சகரே விளையேறப்பட்ட நாமத்தின் பிதாவே. ஆமே, ஆமே. God bless you.